ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒன் பீஸ் தமிழ் டப்டோட சீசன் 2 எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ப்ரோ சீசன் 2ன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அதாவது ஒன் பீஸில் வந்து சீசன் 1 சீசன் 2 அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்காக பார்ட்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. அதாவது ஈஸ்ட் ப்ளூ சாகான்றது தான் ஃபஸ்ட்டு சீசனாக வந்து நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் பிரித்து வச்சு தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது 60 இல்லைனா 61 எபிசோட் இருக்கும்னு நினைக்கிறேன். 61 எபிசோடுமே தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கில். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டப்பிங்லாம் நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம டிராகன் பாலை முதல்ல பார்த்ததே கார்ட்டூன் நெட்வொர்க்லேயே தான் இருக்கும், அதுவும் தமிழ் டப்பில். ஸோ டப்பிங்லலாம் குறை சொல்லவே முடியாது. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. அது நான் அப்புறம் வரேன் ஏன் நான் வந்து டப்பிங்கை பற்றி பேசுனேன்றது. ஸோ இப்போ வந்து ஈஸ்ட் ப்ளூ சாகா வந்து ஃபஸ்ட்டு சீசன் அது 61 எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணி நம்ம டெலிகாஸ்ட்டும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. சரி, ஓகே, ஒரு சாகா முடிச்சுட்டாங்க, இன்னொரு சாகா பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 months டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போதைக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோம்னா, இனிமே கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஒன் பீஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்றதான் நினைக்கிறேன். அதாவது தமிழ் டப் பண்ணி பார்க்க முடியாதுன்றதான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதை நான் வந்து பேசுகிறேன். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கார்ட்டூன் நெட்வொர்க் தான் ஒன் பீஸில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒன் பீஸ்க்கான ரைட்ஸை வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் தான் வச்சுருக்காங்க. அதாவது மற்ற ரீஜியன் எல்லாமே நம்ம கிரன்ச்சி ரோல் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன் பீஸோட அதாவது வானோவர்க்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் ஃபுல்லாக ரைட்ஸ் எல்லாமே நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நினச்சா டப் பண்ணி விடலாம். இங்கே எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து ரீசெண்டாக வந்து அவங்களோட அஃபிஷியலான ஒரு வெப்சைட்டு ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை வந்து மூடுனாங்க, ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணாங்க. நம்ம வந்து சேனல் மட்டும் ரன் ஆகிக்கிட்டே இருந்தது. அப்புறம் புதுசாக நம்ம சோனியாவில் வந்து நருட்டோ ரிலீஸ் ஆகி ரொம்ப பிளாக் பஸ்டர் ஆனவுடனே இவங்களும் சரி நம்மளும் அந்த மாதிரி ஒரு பெரிய அனிமே வாங்கி டப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் ஒன் பீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் என்னென்னா வானோ ஆர்க்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்காம ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட்டால் வந்து மாறி அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எபிசோடில் இருந்து டப் பண்ணி நம்ம ஈஸ்ட் ப்ளூ சாகாவை ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி ப்ரோ, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், நல்லா தான் போயிட்டு இருந்தது. எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்றத கார்ட்டூன் நெட்வொர்க் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் நினச்ச அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் இல்லை, நாங்கள் தனியாக ஒரு டீம் செட் பண்ணி அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். பட் நாங்கள் நினச்ச ஒரு டிஆர்பி ரேட்டிங் எங்களுக்கு வரல. அதனால நாங்கள் டெம்பரரியாக ஒன் பீஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். மேபி நாங்கள் திருப்பி ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அப்படியே விட்டுருவோன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. டிஆர்பினா என்ன ப்ரோ அப்படின்னா, நார்மலாக சொல்லிடுறேன். அதாவது டிவி சேனல்ஸ் எல்லாருமே டிஆர்பியை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில் என்னென்னா, இப்போ வந்து ஒன் பீஸ் வந்து 1 PM மதியம் 1 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மதியம் 1 மணிக்கு பண்ணனால டிஆர்பி ரேட்டிங் இல்லைன்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமேலாம் டிவி சேனலில் உட்காந்து பார்க்குறது இல்லை, டெலிகிராமில் வந்து பார்ப்பாங்க, வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ வந்து டிஆர்பி நிறைய வரணும் அப்படின்னா அவங்க தான் 6 மணிக்கு மேலே, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல டிஆர்பி வந்திருக்கும். அவங்க சைட்லேருந்து அதை சொல்கிறாங்க, அது நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா அன்ட்ரக் சென்டர் இப்போ ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க, கார்ட்டூன் நெட்வொர்க் தான் 18 எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு ரீசனும் சொல்லலை, அதில் ஒரு சீசனும் முடியலை, டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா, இது ஒரு சும்மா ஒரு ரீசன் சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது மதியம் 1 மணிக்கு போட்டுட்டு டிஆர்பி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தேவைன்னா நீங்கள் தான் கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி போடணும். இப்போ என்னென்னா, மொத்தமாக நம்மளை தான் லூஸ் ஆக்கி விட்டுட்டாங்க. அதாவது ஒன் பீஸ் தமிழ் டப்பில் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தவங்க எல்லாருக்குமே வாயில் வடன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு மேலே அவன் ரிலீஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. 80% வந்து ஒன் பீஸை இழுத்து மூடிட்டாங்க கார்ட்டூன் நெட்வொர்க்கு. மேபி சான்ஸ் இருந்தால், இல்லை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தால் 20% சான்ஸ் இருக்குது. அது ஏன் நான் 20% சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன்னா, அதே கார்ட்டூன் நெட்வொர்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் போட்டு உங்களுக்கு ஒன் பீஸ் டப் பண்ணோம், நாங்கள் நினச்ச டிஆர்பி ரேட்டிங் வரலை. பட் இப்போது நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, ரொம்ப பட்ஜெட் போடாமல் லோ பட்ஜெட்டில் போட்டு உங்களுக்கு வந்து மீடியமாக டப் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோன்ற சொல்லியிருக்காங்க. அதாவது இப்படி மீடியமாக டப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஆர்பி எங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது, அதனால நாங்கள் ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒன் பீஸை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, அப்படி மொக்கையாக டப் பண்ணி பார்க்கணுன்னு என்ன அவசியம்னு நான் கேட்குறேன். அதாவது இப்போ மீடியமான பட்ஜெட்டில் நாங்கள் டப் பண்ண போகிறோம்னு அவங்க சொல்லியிருக்காங்களா, அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? மீடியமான டப்பிங்னா இப்போ ஒரு கேரக்டருக்கும் ஒரு வாய்ஸ் கொடுப்பாங்கல்ல. இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவங்க டப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கேரக்டருக்கும் வித்தியாசமான வாய்ஸ், நிறைய வாய்ஸ் ஆக்டர்ஸை கூப்பிட்டு வந்து டப் பண்ணுவாங்க. இப்போ லோ பட்ஜெட்டில் அவங்க வந்து டப் பண்ணும்போது ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு எல்லா கேரக்டருக்கும் மிமிக்ரி பண்ணி டப் பண்ண வைப்பாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணுறோன்னு அவங்க சொல்கிறாங்க.
இப்போ ஒன் பீஸோட ரைட்ஸ் வந்து நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் கிட்ட தான் இருக்குது, வேறு யார்ட்டையுமே இல்லை. இப்போ நீங்கள் கிரன்ச்சிரோல் ஆப் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தாலுமே ஒன் பீஸ் நீங்கள் ஜாப்பனீஸில் பார்க்கணும்னு நினச்சாலுமே கிரன்ச்சிரோலில் பார்க்க முடியாது. நெட்ஃப்ளிக்ஸில் போட்டிருந்தாலும் உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா ஒன் பீஸோட இந்தியன் ரைட்ஸை வந்து நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் தான் வாங்கி வச்சுருக்காங்க. இனிமேல் டப் பண்ணணுன்னாலும் இவங்க தான் பண்ணணும், எதுனாலும் இவங்க தான் பண்ணி ஆகணும், இல்லைனா யாருக்காவது விற்கணும். ஸோ ஆனால் இவங்க விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கார்ட்டூன் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வராங்கன்றது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட போன வருஷமோ இல்லை இந்த 2025 ஸ்டார்டிங்லேயே அவங்களோட ஒரு அஃபிஷியலான வெப்சைட் நடத்திட்டு இருந்தாங்க பல வருஷமாக. அதை வந்து ஷட் டவுன் பண்ணாங்க. இப்போ வந்து சேனலுமே ஷட் டவுன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, டக்குன்னு அதை வேண்டான்றாங்க. அப்புறம் நிறைய பிளானில் ரொம்ப குழப்பம் இருக்குது. ஒன்று ஒன்றா குறைச்சிட்டே வராங்க ஷோர்ஸு. அதாவது டிராகன் பால் ஒன்று தான் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஷோ. அனிமேவை சொல்கிறேன். அது போக பென்டென் அப்படி இப்படி 1-2 இருக்கலாம். பட் அனிமேவை பொறுத்த வரைக்கும் டிராகன் பால் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஷோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் பீஸ் இமே இவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 60 எபிசோடு தானே பண்ணியிருக்காங்க. இப்போ ரீடெலிகாஸ்ட் பண்ணி அவங்க அழகாக அவங்க வந்து ரெவன்யூ எடுத்துருக்கலாம். பட் அவங்க வந்து சில்லியான ரீசன் சொல்லி இப்போ இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வைக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆயிருமோன்னு எனக்கு தோணுது. பேசிக்காக கார்ட்டூன் நெட்வொர்க் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியல. திடீர்னு புது அனிமே கொண்டு வராங்க, டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க, திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாங்க, திடீர்னு இன்னொரு புது அனிமே கொண்டு வராங்க, திருப்பி அதை பழைய அனிமேவை ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒன்றுமே சுத்தமாக புரியலை. ஆனால் என்ன இன்னொரு சைடு நம்ம ஆடியன்ஸ் சைடு ஒரு தப்பு இருக்குது. அதையும் அந்த கார்ட்டூன் நெட்வொர்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி டப் பண்ணோம், டிஆர்பி வரல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் டப் கேவலமாக இருக்குது, டப்பிங் நல்லா இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்றத கார்ட்டூன் நெட்வொர்க் சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்மள மாதிரி அனிமே ஃபேன்ஸ் இருக்கும்ல, இந்த ஜாப்பனீஸ் இங்கிலீஷ்லலாம் பார்க்குற அனிமே ஃபேன்ஸ் இருக்கும்ல, நம்ம தான். அதாவது அவங்க கஷ்டப்பட்டு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, நம்மள மாதிரி ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி டப்பிங் நல்லா இல்லை, இந்த வாய்ஸ்க்கு இந்த கேரக்டர் செட் ஆகலை, இந்த வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது, டப்பிங் ரொம்ப மொக்கையாக இருக்குது, டைலாக் நிறைய மாற்றிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிவ்யூவாக நம்ம கொடுத்துருக்கோமா. ஸோ அது அவங்களுக்கு வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கல போல், அந்த ஷோ பிடிக்கல போலன்றதை அவங்க நினச்சிக்கிட்டு டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்களாம். இது ஒருமே ஆடியன்ஸ் பிரச்சனை தான். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரிஜினலாக ஜாப்பனீஸ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ பார்க்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். அதாவது ஒரு ஹியூமன் சைக்காலஜி என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு படத்தையோ ஒரு அனிமேவையோ ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜில் பார்க்குறோன்னா அதுதான் நமக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வேறு ஒரு லாங்குவேஜில் நல்லாவே அவங்க பண்ணியிருந்தாலுமே நம்ம பார்க்கும்போது நமக்கு அது பிடிக்காது. ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த இதுலேயுமே அந்த பிரச்சனை தான் வருது. நம்மள மாதிரி ஜாப்பனீஸில் இந்த ஒன் பீஸை பார்த்துட்டு இல்லை இங்கிலீஷில் ஒன் பீஸை பார்த்துட்டு இந்த தமிழ்கிட்ட போய் செக் பண்ணலான்னு போகும்போது நமக்கு கேவலமாக தெரியுது. நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு டாக்கோ ரூமரோ கிளப்பி விடுறனால அது வந்து இந்த மாதிரி பாதிக்குது. இது வந்து நீங்கள் சொல்லலாம், அதாவது ஒரிஜினல் அனிமே ஃபேன்ஸ் வந்து சொல்லலாம், இந்த மாதிரி ஜாப்பனீஸில் தான் ப்ரோ நல்லா இருக்குது, தமிழ் கேவலமாக இருக்குது, அவங்க எதுக்கு எடுக்காமே இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது நம்மளோட ஒப்பீனியன் கிடையாதுல்ல. இப்போ நம்ம ஜாப்பனீஸில் பார்க்குறோம், நமக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சில பேருக்கு ஜாப்பனீஸ் பார்க்குறதே பிடிக்காது, அவங்களுக்கு நல்லா இருந்தாலும் அது பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி உண்மையான அனிமே ஃபேன்ஸுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன். இந்த மாதிரி தமிழ் டப் நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாதீங்க. இப்போ நீங்கள் அட்டாக் ஆன் டைட்டனுக்கு வந்து டைலாக்ஸ் நிறைய மாற்றினாங்க, அதனால கதையே குழப்புற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ரிவ்யூலாம் நீங்கள் சொல்லுங்கள், அது நியாயமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து டப்பிங்கே கேவலமாக இருக்குது, வாய்ஸ் நல்லா இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், கார்ட்டூன் நெட்வொர்க்கில் தான் நம்ம டிராகன் பாலே பார்த்து வளர்ந்துருக்கோம். அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்றதை யோசிச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் ஜாப்பனீஸில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பாருங்கள். அதுக்காக போயிட்டு தமிழில் பார்க்குறவங்கள பார்த்து நீ என்ன தமிழில் பார்க்குறேன்னு கேட்குறதும், இல்லைனா வந்து இந்த மாதிரி சேனல்ஸில் ரிவ்யூவில் போய் இந்த மாதிரி தமிழ் நல்லா இல்லை அது இதுன்னு சொல்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்தியாவில் அனிமேவோட மார்க்கெட் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும், ரொம்ப கேவலமாக குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டீமன் ஸ்லேயர் படம் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய மாலில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் அனிமே மூவிஸ்லாம். நம்ம வந்து சின்ன சின்ன தேட்டர்ஸ்க்குலாம் ரிலீஸே ஆகாது. ஆனால் இப்போ இந்த டீமன் ஸ்லேயர், செயின்சா மேன்லாம் எப்படி வந்து நம்ம சின்ன சின்ன ஊருங்கள்லையுமே வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிரன்ச்சிரோல் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணும் போதோ, இல்லை இந்த இந்தியாவில் இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணும் போதோ, இதனால நிறைய பேர் பார்க்குறாங்கன்றது அவங்களுக்கு தெரியுது, அதனால ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அனிமே வந்து இந்தியாவில் வந்து அவ்வளோவா ரீச் ஆகலன்னு நினச்சிட்டு அனிமேவோட மார்க்கெட்டே குறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தான் பெரிய ட்ராபேக்காக இருக்கும்னு நான் சொல்கிறேன். தமிழில் பார்க்க பிடிச்சிருந்தா தமிழில் பாருங்கள், தப்பே கிடையாது. ஜாப்பனீஸில் பார்க்க பிடிச்சிருந்தா ஜாப்பனீஸில் பாருங்கள், தப்பே கிடையாது. எண்ட் ஆஃப் த அனிமேல உங்களுக்கு வந்து அந்த கதை புரிஞ்சிருக்கணும், அந்த மெசேஜ் கன்வே ஆயிருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு தமிழில் பிடிச்சிருந்தா தமிழில் பாருங்கள், ஜாப்பனீஸில்
பிடிச்சிருந்தா ஜாப்பனீஸில் பாருங்கள். அதுக்காக ஜாப்பனீஸில் பார்க்குறவங்க போயிட்டு தமிழில் ஏன்டா பார்க்குற நல்லாவே இருக்காது அப்படின்றதெல்லாம் சொல்லாதீங்க. உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். அதுக்காக நீங்கள் வந்து தமிழ் டப்பிங் கேவலமாக இருக்குது அப்படி இப்படின்றதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் தமிழ் டப்பை கட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த கிரன்ச்சி ரோல் எத்தனை அனிமே இப்போ புதுசாக டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நம்ம அனிமே வந்து இந்தியாவில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கிறனால இப்போ முதல்ல வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து இந்த மாதிரி டெம்பரரியாக நிப்பாட்டி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் கிரன்ச்சி ரோல் நிப்பாட்டுவான், நெட்ஃப்ளிக்ஸ் நிப்பாட்டுவான், அதுக்கப்புறம் மொத்தமாகவே அனிமேவோட மார்க்கெட்டே இந்தியாவில் நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அதனால என்னன்னா ஆடியன்ஸ் கிட்ட தான் மொத்த பிரச்சனையும் இருக்குது. இப்போ நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க என்னன்னாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. நமக்கு பிடிக்கலன்னா அவங்க அதுக்கும் என்னென்னாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் என்னென்னா நீங்கள் தமிழ் டப்பில் பார்க்கணுன்னா பாருங்கள், ஜாப்பனீஸில் பார்க்கணுன்னா பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க. அதை வந்து நீங்கள் போட்டு அடிக்கிறது, போட்டு மீம் போட்டு தாக்குறது இந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆடியன்ஸுக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் இல்லை புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், நம்மளோட ஒப்பீனியன் நமக்குள்ளேயே இருக்கட்டும். தமிழில் பார்க்குறவங்கள போட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். அதனால பாதிக்கப்படுறது இந்தியன் அனிமே இண்டஸ்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் இப்போ ஒன் பீஸே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. சரி ப்ரோ, அதெல்லாம் விடு ப்ரோ. இப்போ தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து ரைட்ஸ் கொடுத்து, அதாவது காசு கொடுத்து அந்த ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களா. ஸோ அதை மாதிரி சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பாக தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அப்படி ரிலீஸ் பண்ணும் போது இனிமேலாவது அந்த தப்பை பண்ணாமல் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போ தான் தமிழ் கம்யூனிட்டி வளரும். தமிழில் அனிமே நிறைய வரணும், புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஜாப்பனீஸில் பார்க்குறவங்களும் சப்போர்ட் பண்ணணும், தமிழில் பார்க்குறவங்களும் சப்போர்ட் பண்ணணும். நமக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து இதுக்கு இனிமேல் ரிலீஸ் பண்ண போகிறதையாவது நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோன்றதை நான் சொல்கிறேன். அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. இப்போ லோ பட்ஜெட்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, மேபி அந்த ஐடியாவை வச்சு பண்ணலாம். இல்லைனா பழைய டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. மொத்தமாக ஒரு 50 எபிசோட் 60 எபிசோட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு நாளாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிலாம் விட்டுற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் தான் தெரியும். அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் அவங்க பண்ணணும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான நான் அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் தனியாக வீடியோ போடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Until the next video, goodbye.